அடுத்த அன்புள்ள சகோதரர்களை, இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆங்கிலத்தில் தான் அதிகமான மக்களை மார்க்கம் சென்றடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த காரணத்திற்காக நம்முடைய ஆக்கங்கள், கேள்வி பதில்கள் எல்லாம் ஆங்கிலம் அறிந்தவர்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஆன்லைன் பிஜே ஃபத்வா என்கிற பெயரில் ஒரு ஆங்கில இணையதளத்தை உருவாக்கியிருக்கிறோம். இது இப்போ தான் உருவாக்குனதுனால குறைந்த கண்டென்ட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் தினசரி இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எல்லா விதமான செய்திகள் வரும். அது குறித்த செய்திகளையும் ஃபாரூக் அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது தமிழில் இணையதளம் இருப்பது உங்களுக்கு தெரியும். ஆன்லைன் பிஜே டாட் இன் மற்றும் ஆன்லைன் பிஜே டாட் கோ டாட் இன் என்ற இணையதளங்கள் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். இப்போ புதிதாக ஆங்கிலத்தில் இணையதளத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அல்லாஹ்வுடைய கிருபையினால். இதில் இந்த தமிழ் இணையதளத்தில் மேல் பகுதியில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு பாருங்கள், ஆங்கில இணையதளம்னு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிஜே இங்கிலீஷ் வெப்சைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பிஜே ஃபத்வா என்கிற பெயரில் ஒரு இணையதளம் ஓப்பன் ஆகும். இதுதான் ஆங்கில மொழி பேசக்கூடிய மக்களுக்கான இணையதளம். இதில் நம்ம தமிழ் இணையதளத்தில் என்னென்ன கட்டுரைகள் இருக்கிறதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொண்டு வருகிறோம். இதில் ஒவ்வொரு கட்டுரையாக சேர்த்து கொண்டு வருகிறோம். இதில் அனைத்து கட்டுரைகளையுமே இப்போ இருக்காது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தர் இதுக்கு நியமித்து ஒவ்வொருத்தரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால் இது மிக விரைவில் நிறைய கட்டுரைகள் இதில் சேர்ப்போம் என்று எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு சில கட்டுரைகள் இருக்கிறது, வாசித்து பார்த்துக்கிறோங்க. உதாரணத்துக்கு நாம் சந்திக்கும் வேலையிலேன்னு தமிழில் ஒரு புத்தகம் இருக்கிறது. சந்திக்கிற வேலையில் எப்படிலாம் சலாம் சொல்கிறதா, என்ன பண்ணணும், முசாவாக பண்ணணுமா அப்படின்றதெல்லாம். இது அது புக்காக இருக்கிறது. ஆன்லைன் இங்கே போட்டிருக்கு புக்கு அப்படின்னு ஒரு கேட்டகரியை போட்டு அதுக்கு பிறகு எனக்கு கட்டுரை இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். அதில் ப்ரீஃபேஸ் இருக்குது. அதுக்கு பிறகு கிரீட்டிங்ஸ் இன் இஸ்லாத்தில் க்ரீட்டிங்னா என்ன, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறது உட்பட அனைத்துமே தமிழில் எப்படி இருக்குமோ அது போலவே உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் இருக்கும், ஆதாரங்களோடு உங்களுக்கு இருக்கும். அதுக்கடுத்தது சில கட்டுரைகளை உங்களுக்கு காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும். இஸ் ப்ராஃபட் முகமது சுப்பீரியர் டு ஜீசஸ். ஜீசஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்களா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்குரிய பதில் இங்கே இருக்குது. அது மாதிரி ஜக்காத்து, குரான் சுன்னா வழியில் ஜக்காத்தை பற்றி சட்டம். அது மாதிரி கடவுள், ஒரு கடவுள் கேன் ஏ சிங்கிள் காட் மானிட்டர் எவ்ரி திங், ஒரு கடவுள் அனைத்தையும் கண்காணிக்க முடியுமா கேள்வி. ஹிட்னாபிசம் உண்மையா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் இந்த ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட பல மூட நம்பிக்கைகள் இருக்கிறது. அந்த மாதிரியான மக்கள்கிட்டலாம் இதை கொண்டு போய் ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்களுக்கு எந்த விஷயத்தில் அவங்க அட்ராக்ட் ஆவாங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தீர்வு கிடைக்காம குழம்பிட்டு இருப்பாங்க. ஹிட்னாபிசம்னு இருக்குது, ஒரு மர்ம தேசம், மர்ம உலகம் நினச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அது உண்மையா இல்லையான்றதை ஆதாரபூர்வமாக குரான் ஹதீஸ் ஒளியில் எடுத்து விளக்கியிருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக்காகி மைண்டில் புரிஞ்சிருச்சுனாக்கா ஆதாரபூர்வமாக இருக்குது, குரான் ஹதீஸ் ஒளியில் இருக்குது, கப்சாக்களாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க தொடர்ச்சியாக வாசிக்கவும் ஆரம்பிப்பாங்க, மற்ற மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. டிட் த ப்ராஃபெட் பீஸ் பி அப்பான் ஹிம் அட்டெம்ப்ட் சூசைட். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலைக்கு முயன்றார்களா? இது ஒரு பெரிய ஃபித்னாவாக ஆங்கில இணையதளங்களை பார்த்தீங்கன்னாக்கா நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்துவதற்காக இந்த கட்டுரை இல்லாத ஆங்கில இணையதளங்களை இஸ்லாத்துக்கு எதிரான இணையதளங்கள் இருக்காதுன்ற அளவுக்கு சொல்லலாம். இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்கு இதை பயன்படுத்துவாங்க. உங்கள் நபிகள் நாயகமே தற்கொலைக்கு முயன்றார்கள் அப்படின்ட்டு. இது தமிழ்லையும் இந்த கட்டுரை இருக்கிறது, ஆங்கிலத்திலையும் இந்த கட்டுரை உங்களுக்கு மாற்றி போடப்பட்டிருக்குது. இதை படித்து பார்த்துக்குங்க. இது மாதிரி கிறிஸ்தவம் சம்மந்தமான கட்டுரைகள், ஏன்னா ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் அதிகமான பேர்கள் கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அதனால் கிறிஸ்தவம் சம்மந்தமான கட்டுரைகள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். மற்ற கட்டுரைகளையும் போட்டுக்கொண்டு வர்றோம். திஸ் இஸ் பைபிள் அப்படின்ற மாதிரி கட்டுரைகள்லாம் இருக்குது. ஜிஹாதை பற்றி இருக்கிறது இப்படின்னு. அது மாதிரி மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தானா அப்படின்ற அந்த கேள்வி இப்படின்னு பல விஷயங்களை நம்ம கட்டுரையாக மாற்றி இங்கே போட்டிருக்கிறோம். இந்த கட்டுரை ஒவ்வொன்றுக்கு கீழேயுமே முஸ்லீம் கண்ட்ரிகளில் விற்கப்படக்கூடிய சிக்கன் ஹலாலா அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் பல மக்களுக்கு ஒரு தேவையுடையதாக இருக்கும். அங்கே போயிருப்பாங்க, சாப்பிட்ணுன்ற அந்த ஒரு தேவை ஏற்பட்டிருக்கும், ஒரு சந்தேகத்தில் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்கும்போது மிகப்பெரிய ஒரு ஃபாய்தாவாக இருக்கும். இதில் கீழே லீவ் கமெண்ட்னு இருக்குது. பெரும்பாலும் இந்த இங்கிலீஷ் படிக்கக்கூடியவங்க இந்த போஸ்ட்லாம் கமெண்ட் போட விரும்புவாங்க. அப்போ அவங்களுக்காக லீவ் கமெண்ட்டுன்ற ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம். கமெண்ட் போட்டாங்கனாக்கா இந்த வெப்சைட்டில் கேள்விகளாக இருந்தாலும் சரி, சஜஷனாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட்டாக வந்துடும். அது மாதிரி இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரிஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. மாடர்ன் இஸ்யூஸு, ஃபேஷனு, அட்ரிபியூட்ஸ் ஆஃப் அல்லா, ப்ரேயரு, ஃபனரல்ஸு இப்படின்னு இங்கே கேட்டகரிஸ் இருக்கிறது. அல்லாவுடைய அருளால் இன்னும் அதிகமான கேட்டகரிஸு
வரக்கூடிய காலங்களில் நம்ம இங்கே சேர்ப்போம். அதே மாதிரி சர்ச்சும் இருக்கிறது. இதிலே இங்கே இருக்கக்கூடிய கட்டுரைகளை வந்து சர்ச் போட்டு என்ட்ரு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ஜீசஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னென்னலாம் கட்டுரைகள் நம்ம போட்டிருக்கோன்றதை இவங்க காமிக்குது. ரீசெலக்ட் ஆகிருக்காங்களா, முகமது அவர்கள் வந்து ஸல்லல்லாஹு அவர்கள் உயர்ந்தவர்களா, ஜீசஸ் வந்து கடவுளுடைய பிள்ளையா அப்படின்னு தேடுதலும் இங்கே இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறங்க. இதில் இன்னும் நிறைய வேலைகள் இதில் பேலன்ஸ் இருக்கிறது. இதில் நிறைய நபர்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால் வேலை செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. நீங்கள் ஆர்வமாக இருந்தாலும் நீங்கள் தலைமையை தொடர்பு கொள்ளுங்கள். அவங்கள்ட்ட நம்ம கட்டுரையில் வாங்கி ஒன்றா இன்ஷா அல்லாஹ் ஏற்றுவோம். அதுபோல் சில வீடியோ ஆங்கிலமாக்குற ஒரு திட்டம் எடுத்தீங்களே, அப்படி ஆங்கிலமாக வந்துட்டு அந்த வீடியோவும் போடுவீங்களா? இன்ஷா அல்லாஹ் அதுவும் அந்த திட்டமும் இப்போ செயல்பாட்டில் இருக்குது. ஆங்கிலத்தில் வீடியோ வந்தோன்னே இதில் சேர்த்துடலாம். ஆமாம், அதாவது வந்து தமிழில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை வந்து ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்கள்ட்ட வந்து இந்த குர்ஆன் அடிப்படையில் சிந்திக்கக்கூடிய அந்த கான்செப்ட்லாம் அதிகமாக இல்லை. நீங்கள் ஆங்கிலம் பேசக்கூடிய இணையதளங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து கப்சாக்களாகவும் குர்ஆன் ஆதாரம் இல்லாத செய்திகளாகத்தான் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. இல்லைனாக்கா அவங்க வந்து காலம் பூரா நம்ம இப்போ பொய்யான செய்திகள் நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. ஏன்னா எந்த விதமான ஆதாரமுமே இல்லாமல் பல விஷயங்களை சொல்கிறது, வாய்க்கு வந்தபடி ஃபத்வாக்களை கொடுக்குறது, இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பல இணையதளங்களை போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் எப்படி தப்புங்கிறத இங்கே கொண்டாடுவோம். முக்கியமாக இப்போ கடைசியில் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அந்த வீடியோக்களை வந்து ஷார்ட்ஸு, மற்றபடி கேள்வி பதில் வீடியோ, தொடர் உரைகள், இது போன்ற அனைத்தையுமே ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பண்ண முடியாது. மிகப்பெரிய உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்குது. அவங்களுக்காக துவா செய்யுங்க. தொடர்ச்சியாக நடக்கணுன்ட்டு எல்லா இடத்துலையும் துவா செய்யுங்க. நீங்கள் என்ன இதுக்குரிய பொருளாதாரம் வர வேண்டும் என்பதற்காகவும், இந்த பொருளாதாரம் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்பதற்காகவும், இந்த வேலை தொடர்ச்சியாக நடந்து அனைத்து மக்களும் கொண்டு போய் சேர வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இதில் வந்து ஒரு வீடியோவை எடுத்து ஆடியோவாக டெக்ஸ்ட்டாக மாற்றுவதற்கு அவ்வளோ வேலைகள் இதுக்கு பின்னாடி இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டை சரிபார்ப்பதற்கு இன்னொருத்தர் சரிபார்ப்பாங்க. அதற்கு பிறகு அதை வந்து தமிழில் ஃபஸ்ட்டு மாற்றணும், ஆங்கிலத்தில் மாற்றணும், அதுக்கு பிறகு சரிபார்க்கணும். அதை வீடியோவாக மாற்றினாக்கா டப்பிங் பண்ணணும். அந்த டப்பிங் பண்ணதுக்கு பிறகு மிஸ்டேக் வருதான்ற செக் பண்ணணுன்ட்டு ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ எடுத்து செய்வதற்கு பல மணி நேரங்கள் கூட சில நேரங்களில் தேவைப்படும். ஆகையினால் இதற்கு உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்யுங்க. எல்லா இடத்துல அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்க.